ஞாயிற்றுக்கிழமை அதுமா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கே, ஏதாவது மீன் வாங்கிட்டு வந்தால் குழம்பு வைப்பேன்னு நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லவும், உடனே நான் ஏன் வாங்கிட்டு வரணும், நான் போய் ஃப்ரெஷ் மீன் பிடிச்சிக்கிட்டே வரேன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே குஷி. ஐயோ, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட போகிறோம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்க, உடனே என் வீட்டுக்காரை பார்த்தா எங்கே நிற்கிறான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தாமரை குளம் இருக்குங்க, அங்கே போய் நின்றுடுறேன். இங்கே எதுக்குடா நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது, இது உனக்கு இல்லை என் வீட்டு செல்லத்துக்கு அப்படின்னு சொன்னார். எது அவள் நம்ம வீட்டுக்குள்ளே செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்குள்ளே நேராக வீட்டுக்கு வந்து நடந்து வந்துட்டேன். பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு என் வீட்டுக்கார் வந்து எங்கள் வீட்டு மீன் தொட்டிக்குள்ளே இருக்கிற அந்த ஆஸ்கருக்கு தாங்க அந்த குட்டி குட்டி மீனை போட்டார். எனக்கு அப்படியே வந்துச்சு பாருங்க ஒரு கோவம். வந்த கோவத்துக்கு 2 ஆஸ்கரையும் எடுத்து பேசாமல் பொறிச்சு சாப்பிட்றலாமான்னு தோணுச்சு. பட் வேறு வழி இல்லை, பேசாமல் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பல்ல காமிச்சிட்டு நானும் சரிங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டு ஆஸ்கரும் என்ன நினச்சதோ தெரியல, இத்தனை நாள் இந்த பையவைக்கு பேக்கெட்டில் உள்ள ஃபுட்டை தானே போட்டான், இப்போ தான் இவன் ஃப்ரெஷ் மீன் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரே குஷியில் வாயில் வச்சுக்கிட்டு இங்கிட்டு போகிறது என்ன அங்கிட்டு போகிறது என்ன ஒரே குஷி தான். சரி, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆஸ்கர் வளர்க்குறீங்கன்னா என்ன ஃபுட்டு போடுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம மலைத்தொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பாய்.